வெல்கம் டு ஒய்கே டிவி சூப்பர் சிங்கர் சீசன் 10. ஸோ சூப்பர் சிங்கர் சீசன் 10ல் சாட்டர்டே எபிசோடுடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் சிங்கரை பொறுத்தவரைய சூப்பர் சிங்கர் சீனியர் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஆரம்பிக்க போகுது. ஸோ சூப்பர் சிங்கர் ஜூனியருக்கான ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அநேகமாக இன்னும் ஒரு மாதத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்த வாரம் சூப்பர் சிங்கர் ப்ரீ ஃபைனல் நடக்க போகுது. அதுக்கு அடுத்த வாரம் தான் ஃபைனல் வரப்போகுது. ஸோ அதனால் அதுக்குள்ளே இவங்க ஆடிஷன்லாம் முடித்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ யார் அந்த 5th ஃபைனலிஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கான இதுதான் நடக்குது, செலெக்ஷன் தான் நடக்குது. 9 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போட்டி போடுறாங்க. அதாவது இங்கே பேலன்ஸ் உள்ள 6 பேர், ஒயில்டு கார்டு 3 பேர். ஒயில்டு கார்டாக விக்ரம், அதே மாதிரி அருண் என்ஆர்கே, அதற்கு பிறகு தன்ஷீரா. இந்த 3 பேர் டாப் 13 தான் எப்போதுமே எடுப்பாங்க. ஸோ டாப் 13ல் தான் போட்டி நடக்குது. 4 பேர் ஏற்கனவே ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ முதல்ல ஃபைனலிஸ்ட் ஆனவர் நம்முடைய விக்னேஷ் ராஜு, 2வது வைஷ்ணவி, 3வது ஜான் ஜெரோ, 4வதாக ஜீவிதா. இப்போ இன்னும் ஒரு இடம் தான் இருக்குது. அந்த ஒரு போட்டியாளர் யாருக்கு அப்படிங்கிறது சண்டே தான் தெரிய வரும், இன்னைக்கு தான் தெரிய வரும். ஸோ அது நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் தெரியும், பட் இருந்தாலும் நான் அதை ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடுடைய நேற்று நடந்த சாட்டர்டே எபிசோடுடைய முதல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சஞ்சீவ் தான் பண்ணார். சஞ்சீவை பொறுத்தவரைய அவர் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படத்துலேருந்து சம்திங் சம்திங்கிற சாங்கு, திப்பு பாடின பாட்டு, டிஎஸ்பி தேவிஸ்ரீ பிரசாதோட மியூசிக்கு. ஸோ இந்த பாட்டு ரொம்ப வைபாக, ரொம்ப ஜாலியாக எல்லாரையும் ஆட வைக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஒரு நல்ல பாட்டை செலக்ட் பண்ணி பாடினார். திப்பு சூப்பராக பாடியிருப்பார். இந்த பாட்டு ரொம்ப என்கேஜிங்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அவரோட வாய்ஸ், அவருடைய திறமையை காண்பிக்கக்கூடிய வகையில் ரொம்ப அழகாக இருந்தது. குறிப்பாக 2வது சரணத்துலேருந்து ரொம்ப அருமையாக பாடினார். நடுவில் அங்கங்கே தடுக்குனா கூட ஓவராலாக நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யாருக்குமே ஷவர் கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா நாங்கள் ஷவர் கொடுத்தோன்னா யார் அந்த 5வது போட்டியாளருங்கிறதுக்கான க்ளூ கிடைக்கும், அது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஷவர் கொடுக்கல, இவருக்கும் ஷவர் கொடுக்கல. ஸோ இவர் நல்லா பாடினார், இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பட் 5th ஃபைனலிஸ்ட் ஆற அளவுக்கு இருந்துதான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒயில்டு கார்டில் டாப் 13லேருந்து வந்த விக்ரம் வந்திருந்தார். விக்ரம் முறைப்படி கர்நாடக சங்கீதம், ஹிந்துஸ்தானி எல்லாம் கற்றுக்கிட்டு பாடக்கூடிய ஒரு சிங்கர், நல்ல திறமையான சிங்கர். இந்த சீசனில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சிங்கர்ஸ். ஏன்னா டாப் 20யுமே திறமையானவங்க தான். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவரை பொறுத்தவரையே இவர் திருவிளையாடல் படத்துலேருந்து ஒரு நாள் போதுமா அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டு பாலமுரளி கிருஷ்ணா, டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா ஒரு அத்தாரிட்டி, மியூசிக்னா ஒரு அத்தாரிட்டி. அவர் இளையராஜா மாதிரியான ஆட்கள்லாம் அவங்களுக்கு என்ன ராகம்னு தெரிலன்னா அவரை கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு மாபெரும் ஒரு மேதை, இசை மேதை அவர் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா. அவர் பாடின பாட்டு, அதாவது கேவி மகாதேவன் இசையில் ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு ராக மாளிகா, அதில் பல்வேறு ராகங்கள் வரும் அந்த பாட்டில். எழுந்தோடி வருவாருண்டோ அப்படின்னு அந்த ஒவ்வொரு இதுவும் அந்த தோடி ராகத்தில் அப்படி அந்த மாதிரி வரும் பாட்டு. அது இந்த பாட்டே ஒரு பயங்கர ரொம்ப டஃப்பான சாங்கு. அவரோட வாய்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், பாலமுரளி சார் வாய்ஸில். அந்த பாட்டை இவர் செலக்ட் பண்ணதுக்கே மிகப்பெரிய தைரியம் வேணும். அதை செலக்ட் பண்ணி நல்லாவும் அட்டன் பண்ணியிருக்காரு. சில சங்கதியெல்லாம் அவர் நினச்சபடி வரல, ஓவராலாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பாராட்டுக்கள் கிடைச்சது, எல்லாருமே பாராட்டினாங்க. வெல்கம் பேக், நல்லா பாடினீங்க. சில இடங்களில் சரியாக பாடலைன்னாலும் ஓவராலாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அவருக்கு பாராட்டு கிடைச்சிது. அருண் என்ஆர்கே இவரும் எலிமினேட் ஆகி திருப்பி வந்திருக்காரு. ஸோ எலிமினேட் ஆகி வெளியில் இருக்கிறப்ப தான் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ தொடர்ந்து ஒரு 4 மேட்ச்சு சரியாக விளையாடலன்னா 5வது மேட்ச்சு உட்காந்துருவாங்க ஒரு நல்ல பிளேயராக இருந்தால். அப்போ தான் அவங்களுக்கு என்ன மிஸ்டேக், வாட் வென்ட் ராங், நம்மளோட ஃபுட் ஒர்க் சரியா இல்லையா, பேக் லிஃப்ட் சரியா இல்லையா, நம்ம பாலை ஏர்லியாக நம்ம பார்க்கலையா, ரிஃப்ளெக்ஸ் சரியில்லையா, என்ன டெக்னிக்கில் என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்சை பிரமாதமாக விளையாண்டுருவாங்க. என்ன மிஸ்டேக்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் பெரிய பிளேயர்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவர் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இவர் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம்,
நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் கரெக்டாக பண்ணோமா, ஸ்ருதி சுத்தமாக பாடினோமா, த்ரோ நல்லா இருந்ததா, வாய்ஸோட அந்த இது நல்லா இருந்ததா, வாய்ஸ் குவாலிட்டி, ஹை பிச் நல்லா பாட முடிஞ்சதா, லோ பிச்சில் நல்லா இருந்ததா. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் மியூசிக்கலாக என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து அவர் பாடின ஒரு மாலை இளவையில் நேரம் கஜினி படத்துலேருந்து கார்த்திக் பாடின பாட்டு, ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில், தாமரையோட வரிகளில் அந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடினார். இவருக்கும் பாராட்டு கிடச்சிது. எல்லாருமே வெல்கம் பேக் அப்படின்னாங்க. சில இடங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பாடினீங்க அப்படின்னு இவருக்கு பாராட்டு கிடச்சிது. ஸோ இவரும் ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஸ்ருதி வந்து ஆரோமலே விடிவிலேருந்து இது வந்து ரொம்ப ஹை பிச்சில் ரொம்ப உணர்வுபூர்வமாக பாடக்கூடிய ஒரு பாடல். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் அல்ஃபோன்ஸ் பாடியிருப்பார். ஸோ இந்த பாடலை வந்து ஸ்டேஜில் பாடுறதுங்கிறது ரொம்ப 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 கடினமான ஒரு விஷயம். ஸோ அவங்க வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டதுனால ஸ்ருதி வந்து இந்த பாடலை ரொம்ப சூப்பராக பாடினாங்க. அவங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது மியூசிக்கில், நீங்கள் பிரமாதமாக வருவீங்க, உங்களுக்கு வந்து பாடக்கூடிய திறமை நல்லா இருக்குது, ஏன்னா இந்த பாட்டெல்லாம் அவ்வளோ டஃப்பான சாங் அப்படின்னு சொல்லி சுஜாதா மேடம் பாராட்டினாங்க. எல்லாருமே ஸ்ருதியை பாராட்டினாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் இது ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. ஃபைனல் போகிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. கடைசியாக தன்ஷீரா வந்து ஆட்டமா தேரோட்டமா ஸ்வர்ணலதா பாடலை தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில் கேப்டன் பிரபாகரன். இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஹிட்டான பாட்டு. ஸ்வர்ணலதாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த பாட்டு. தன்ஷீரா மிக திறமையான பாடகி, நல்ல குரல் வளம். அவங்க முறைப்படி இசை கற்றுக்கலனாலும் கேள்வி ஞானத்து மூலமாகவே நல்லா வந்து அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, நீங்கள் சிறப்பாக பாடினீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஜட்ஜஸுமே வாழ்த்துனாங்க. பார்ப்போம் இவங்களுக்கு என்ன வருது, ஃபைனல் போகிறாங்களா இல்லையாங்கிறத நாளைக்கு தான் தெரிய வரும்.